சரவண பவோ ஓம் சரவண பவோ. அவர் திருவுள்ளத்தில் இருந்தது என்னதான் பொன் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஷரா இருந்தாலும் இங்க கல்லுங்கிறது திருவேங்கடத்தை குறிக்கும். ரங்கமா ஸ்ரீரங்கம் அல்லாமல் திருவேங்கடத்தை விடாம சொல்லுவரா ராமானுஜர். கல்லும் என கல்லாகித்தான பகவான் இடத்துல இருக்கிறான். கல்லும் கனைகடல் வியூகமூர்த்தி திருப்பார்கடல் நாதன் வைகுந்த வானாடு பரவாசு தேவன். இது இத்தனை இடத்துல இருந்தவன் விட்டு ஒழித்தான். இனி இதெல்லாம் நமக்கு இடம் இல்லை. பின்ன எங்க இருக்க போறான் தெரியுமா? கொடுங்குளிர் முகில் வண்ணன் ஆறு விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். விட்டு சித்தனுடைய மனத்தே வந்து சேரணம்ங்கிறதுக்காக கிளம்பிட்டானான். கிளம்பின பகவான் ஆற அழைச்சுட்டான். அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து. அரவிந்த பாவையான பெரிய பிராட்டியார் அழகிய பார்க்கடலோடும் அரவத் தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து எல்லாத்தையும் துறந்து இனி ஆழ்வார் திருவுள்ளம்னு வந்தார். தனித்தா வந்தான், ஸ்ரீமன் நாராயணனாக வந்தான், செல்வநாராயணனாக வந்தான். எல்லாரையும் அழைச்சின்னு உள்ள வந்து சேர்ந்தானே. அதைத்தான் சொல்றது ஹிருதய புறத்திலே இருப்பவள். தனியா இருக்கிறது இல்ல, இந்த இடத்துல இருப்பவள் இருப்பவள். இந்த சாஸ்திரம் எத்தனை விஷயம் அவளை பத்தி சொன்னாலும் அவனையும் சேர்த்துங்கிறது நாமே வச்சுடணும். இது தனியா அவளை பத்தி சொல்ற விஷயம் எதுவுமே கிடையாது. இது தனியா கடத்துவம் என்ன கடம் என்ன எல்லாம் நல்லா நேற்றுக்கு முந்தா நாள் பார்த்திருக்கோம். அதனால அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்திங்கோ. அவள்ங்கிறது அவள், அவன்கிறது அவன், தனித்தனிதான். ஆனா விட்டு பிரியவே போறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அவள் மட்டும் விட்டு பிரியறது இல்லைன்னு ஒண்ணும் இல்லை. எந்த ஜீவாத்மாவும் பகவானை விட்டு பிரியவே முடியாது. ராமானுஜ சித்தாந்தம் படி அப்ருத்த சித்தங்கள் நியத பிரகாரங்கள் ஜீவாத்ம ராசிகள் அத்தனையும் அப்படி இருக்கிறச்சு யாருமே பிரிய போறது இல்லை. ஆனா இதுல ஒரே வித்தியாசம், பிரிஞ்சதான் நாம நினைச்சுட்டு இருக்கோம், அவன் நினைக்கிறது இல்லை. அதுல பெரிய வித்தியாசம் இல்லையா? நாமும் பிரியலே அவளும் பிரியலே, ஆனா பிரிஞ்சுட்டதான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அவன் ஒண்ணு எங்கிட்ட இல்லையே என்ன நாம நினைக்கிறோம். ஆனா அந்த நினைவு பிராட்டியின் இடத்துல கிடையாது. விடாம அகலையில்லே நிறையமென்னு அகலையில்லே நிறையமென்னு சொல்லிட்டே இருக்காளே. அதனாலதான் அவளை விட்டு பிரியாதவள்னு கோஷிக்கிறோம். அஸ்வபூர்வம் ஹிருதயமாகிற புறத்தை இழுக்கிற குதிரையாக, அதுக்கு மேலே ஹிருதயமாகவே இருக்கிறாள். ஹிருதய புறத்தை தனக்கு வாகனமாக கொண்டிருக்கிறாள். அஸ்வபூர்வம். அடுத்து தெரிவித்தார் ரதமத்யாம். ரத்தத்தினுடைய நடுவில் இருக்கா. எது ரத்தம் தெரியுமா? ரத்தவத்யாம்ங்கிறது தெரிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி மற்றொரு அர்த்தம் அஸ்வபூர்வாங்கிறது காட்டுட்டார். அசு வியாப்தவுன்னு தாத்து. அசுங்கிறது வியாபிக்கிறான்ங்கிற அர்த்தத்துல வரும். அப்ப அஸ்வஹ வியாபிக்கிறவன் சொல்லலாமா? வியாபிக்கிறவன்கிறவன் பகவானா? அஸ்வபூர்வாம் அப்படின்னா அஸ்வன்கிற பகவானுக்கு முன்னிற்பவள் அப்படின்னு மொத்தர் அபிப்பிராயம். இன்னொன்னு அஸ்வஹான்னா பகவானா, அஸ்வபூர்வான்னா அஸ்வமான பகவானை முன்னாடி உடையவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அஸ்வமான பகவானுக்கே முன்னிற்பவள் ஒரு அபிப்பிராயம். அஸ்வமான பகவானை முன்னால் உடையவள் மற்றொரு அபிப்பிராயம். அப்ப அவன் முன்னாடி இருக்கான் இவ பின்னாடி இருக்கான்னு ஒரு அர்த்தம். இவ முன்னாடி நிக்கிறான் அவன் பின்னாடி இருக்கான்னு மற்றொரு அர்த்தம். இவ முன்னாடி நிக்கிறான்னா கருணை வெளிப்படும், அவன் முன்னாடி நிக்கிறான்னா இவள் பாரதந்திரம் வெளிப்படும். ரெண்டு பேருக்கு ரெண்டு கல்யாண குணம். இவள் முன்னாடி நின்று அவர் பின்னாடி நிக்கிறார்னா என்ன அர்த்தம்? நீ பண்ணாட்டாலும் நான் ரட்சித்தே தீருவேன், அவளுடைய கருணை வெளிப்படும் அந்த இடத்துல. ஆனா அவனை முன்னாடி நடக்க விட்டு இவள் பின்னாடி நடந்தா இவள் பாரதந்திரம் வெளிப்படும் அவ்விடத்திலே. ஆக பாரதந்திரமாகிற ஸ்வரூபமும் கருணையாகிற ஸ்வபாவமும் ரெண்டு பேர். ரெண்டு ஸ்வரூபம்ங்கிறது இல்ல. பாரதந்திரம் பிராட்டிக்கு ஸ்வரூபம், கருணை பிராட்டிக்கு ஸ்வபாவம். ஆக பாரதந்திர ஸ்வரூபம்னு காட்டினாள் பெருமான் முன்னாடி நிக்கச்சே, கருணை ஸ்வபாவம்னு காட்டினாள் தான் முன்னாடி நிக்கச்சே. ஆக ரெண்டையும் சொன்னது அஸ்வபூர்வாம் தான் சாஸ்திரத்துல சொல்றார். எதிர்த்துவம் பிரஸ்திதோ வீர வனமத்யைவ ராகவ அக்ரசஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஷ கண்டகான். ராமனை பார்த்து சீத்தை தெரிவிக்கிறார். ராமா நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். அக்ரதத்தே கமிஷ்யாமி, உனக்கு முன்னாடி நடந்து போய் மிருத்ரந்தி குஷகண்டகான், நிறைய முள்ளெல்லாம் கிடக்குறாமா, உன்னால முடியாது, நீ ரொம்ப மிருதுவான சுபாவம் படைத்தவன். எனக்கு இல்லை, எனக்கு தான் அந்தியிலேருந்தே தெரியுமே நான் காட்டுக்கு போறேன்னு. அதனால நான் முன்னாடி போறேன், போய் உன்னுடைய வழித்தடத்துல இருக்கிற முட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீ பின்னாடி ஜாகிரதையா வா. அக்ரதத்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஷகண்டகான், பின்னாடி வான்னு ராமனை பார்த்து உரைத்தாளே. இன்னைக்கும் பகவானை பத்தி தெரிவிப்பார்கள். திருமோகூர் ஆத்தன் காளமேக பெருமான். அந்த காளமேக பெருமான் ஆழ்வார் பின்னாடி வராருங்கிறதுக்காக முன்னாடி தெளிச்சுட்டே போனானாம் அர்ச்சிராதி மார்க்கத்தை. பகவான் ஆழ்வாருக்காக பண்ணா, அந்த பகவானுக்காக பிராட்டி நடத்துகிறாள் அஸ்வபூர்வாம். தான் முன்னாடி நடப்பள் எந்த இடத்திலே? அடியார்களை ரட்சிப்பதிலே தான் முன்னால் நடக்கிறாள் அஸ்வபூர்வாம். இன்னொரு அஸ்வபூர்வாம்னா
பாரதந்திரத்துல அவனை முன்னாடி நடத்துகிறாள். அவன் முன்னாடி நடக்க இவ பின்னாடி நடக்கிறாளாம். பாரதந்திரத்தை காட்ட இது அஸ்வபூர்வாம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், அஸ்வபூர்வாம் ரசமத்யாம். ரசமத்யாம்னா ரதத்தின் நடுவிலே இருப்பவள். எது ரதம்? இந்த சரீரமே ரதம் தான். ஆத்மானம் ரத்தினம் வித்தி, சரீரம் ரதமேவச்ச. ஆத்மானம் ரத்தினம் வித்தி, ஆத்மாவை சாரதியாகவும் சரீரத்தை ரதமாகவும் கொள்ள வேண்டும். இது ஒரு சாஸ்திர வாக்கியம். இது கட்டோபனிஷத்தினுடைய வாக்கியம். ஆத்மானம் ரத்தினம் வித்தி, சரீரம் ரதமேவச்ச. சரீரத்தை ரதமா வச்சுட்டோம்னா அந்த ரதத்துக்கு நடுவிலே புறத்துல பிராட்டி வீத்திருக்காள் இல்லையா, அதனால ரதமத்யாம். இன்னொன்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்ல, ரதம் ரதம்னா பகவானுடைய திருமேனி, அப்ராகிருதமான திருமேனி. அந்த திருமேனிக்கு நடுவிலேயே இருக்கிறாள் ரதமத்யாம். கிழியே பார்த்திருக்கோம். மீனுக்கு உடம்பெல்லாம் தண்ணீரை போலே, பெருமானுக்கு திருமேனி முழுவதும் ஸ்ரீதேவின் ஆட்சியார். ஆக பெருமானுடைய திருமேனி முழுக்க அதுதான். இதத்தான் பேயாழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார். நான் பார்த்தது எத்தனை பார்க்கல. ரெண்டு பேரும் முதல் ரெண்டு ஆழ்வார்களும் விளக்கேற்றினார். முதல் ஆழ்வார் தானும் விளக்கேற்றினார். வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வையகுதிரோன் விளக்காக முதலாழ்வார் ஏற்றுட்டார். அடுத்த ஆழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுகிரியா தன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினே ஞான தமிழ் புரிந்த நான். ரெண்டாவது ஆழ்வார் விளக்கேற்றி விட்டார். ரெண்டு பேரும் விளக்கேற்றி எடுத்து மூணாவது ஆழ்வார் பாத்துட வேண்டிதான். ரெண்டு விளக்குல கண்டு தெரியாது போடுமா. முதலாழ்வார் ஏற்றினார், இன்னும் தெரியல. ரெண்டாவது ஆழ்வார் ஏற்றி விட்டார். மூணாவது ஆழ்வாருக்கு தெரிஞ்சது. முதல்ல என்ன பாடி இருக்கணும்? சங்கம் கண்டப்பட்டது, சக்கரம் கண்டப்பட்டது, திருவபிஷேகம் கண்டப்பட்டது. பாத்துருக்கலாம் இல்லையா? ஒன்னும் சொல்ல, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். நான் முதல்ல பார்த்தது திருக்கண்டேன். பேயாழ்வார் ஆரம்பிச்சார். நம்ம ஆழ்வார் பேயாழ்வார் தான். நம்ம ஆழ்வார்ங்கிறது எங்க தேடின்னு போகணும். ஏன்னு 400 மைல் போக வேண்டாமா நமக்கு? இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம ஆழ்வார தேடின்னு போகணும்னா 400 மைல் தள்ளி போகணும். கஷ்டமே இல்லை. நம்ம ஆழ்வார் நமக்காக. பேயாழ்வார் பக்கத்துல மயிலாப்பூர்ல திருவவதாரம் பண்ணினார். அந்த ஆழ்வார் காட்டினது என்ன? அவர் காட்டியிருக்காப்புல நம்ம ஆழ்வாரே பாட போறது இல்லை. என்ன ஏத்த அந்த ஆழ்வாருக்குன்னா, திருவிலையை தொடங்கி திருவிலே முடித்த ஒரே ஆழ்வார் பேயாழ்வார் தான். தம் பிரபந்தத்தை திருவில தொடங்கினார், பிரபந்தத்தை திருவில முடிச்சுட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு தொடங்கினார், பூமேல் திருன்னு முடிச்சுட்டார். நம் மண்டல அந்தாதியாக திருவில தொடங்கி திருவில மத்த 9 என்பரும் பாடல, ஒரே ஆழ்வார் தானே பாடினார். அது தனிச்சிறப்பு பேயாழ்வாருக்கு உண்டானது. திருக்கண்டேன் பெருமானுடைய திருமேனி முழுவதும் திருவான ஸ்ரீதேவி நாச்சியார கண்டேன் என்று சாதித்தார் ஆழ்வார். திருமேனி எல்லா இடத்திலும் இருப்பவள் அவள் தான். ரதமத்யாம். அதுக்கு மேல மூணாவது ரத்தம் காட்டினார். ரதம் ரத்தம்னா ஓங்காரம் ரதம் ஆரோக்கிய. சாஸ்திரம் சொல்றது ஓங்கர ரதத்திலே ஏறினாள். ஓங்கிறது பெரிய ரதம். அந்த ரதத்துக்கு மத்தியாம், அந்த ரதத்தினுடைய நடுவிலே இருக்கிறாள். ஓங்கர ரத்தத்துக்கு நடுவில் இருக்கிறதுன்னா உ ம 3 அக்ஷரங்கள் இருக்கும் இல்லையா ஓங்கிறதுல. அதுல நடு அக்ஷரம் எது? உகாரம். முன்னாடி ஆ, பின்னாடி மா, நடுவுல உ. அந்த உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மீஹி உகாரேண உச்சதே சதா அகாரேண உச்சதே விஷ்ணு சர்வலோகேஸ்வரோ ஹரிஹி. உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மீஹி உகாரேண உச்சதே சதா மகாரஸ்து தயோர்தாசா இது பிரணவ லட்சணம். இந்த பிரணவத்திற்கிற லட்சணம் அகாரம் பகவத் வாச்சகம், உகாரம் பிராட்டிக்கு வாச்சகம், மகாரம் ஜீவாத்ம வாச்சகம். ஆஹா ரதமத்யாம். இந்த ரதத்துக்குனுடைய நடுவுல இருக்காள்னா அ உ ம என்கிற 3 அக்ஷரங்களின் நடுவிலே உகாரத்தாலே சொல்லப்படுகிறாள். ஏன் ஊங்கறத்தால சொல்லப்படுறாள்னா உத்ருதா விஷ்ணுனா தூக்கப்படுகிறாள். உத்ருதான உத்தரணம்னா தூக்கிறது இல்லையா? உத்ருதா தான் திருமார்பால தூக்கப்பட்டிருக்காளே. உத்ருதா விஷ்ணுனா லட்சுமிஹி உகாரேண உச்சதே சதா. ஆக உகாரவாச்சி பெரிய விராட்டியார். இப்படிதான் நடந்தாளாம் தானு சீதை. நேரடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்பி ராமாவோ அக்ரத பிரையோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. அகாரவாச்சியன் பகவான் முன்னாடி நடந்தான், மகாரவாச்சியனான லக்ஷ்மணன் பின்னாடி நடக்கிறான், உகாரவாச்சியான சீதை நடுவிலே நடந்தாள். இந்த 3 பேர் நடந்தார்களே. பார்த்தவர் கோவிந்தராஜா ஆச்சரியப்பட்டார். ஓம்ங்கிறதுக்கு ஞான கைகால் முளைச்சு கொடுத்தோ. ஓம்ங்கிற பிரணவத்துக்கு கைகால் முளைச்சுதான். அது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுதான். முன்னாடி ஆ, நடுவுல உ, பின்னாடி மா. நம் 3 பேர் நடந்தார்களே. அதுல உகாரவாச்சியை பெரிய விராட்டியார். ரதமத்யாம். ரதம்னா ஓம்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல ரதத்தினுடைய நடுவில் இருக்கிறவள் ரதமத்யாம். மூணாவது சொன்னார் ஹஸ்திநாத பிரபோதினி. ஹஸ்திநாதம் கீழே யானையினுடைய பிளிரல்ங்கிறது யோகத்தினுடைய கடைசி நிலையில வரும். அதை பார்த்திருக்கோம். இங்க அர்த்தம் என்னன்னா 4 யானைகள் எப்பவுமே சிஷ்யர்கள் ஸ்தானத்தில் இருப்பாளாம் பெரிய விராட்டியாருக்கு. எங்க சேவித்தாலும் தான
பக்கத்துல ஆசன பத்மத்துல பிராட்டி இருக்க கஜலட்சுமி கஜலட்சுமிங்கிறமே இந்த கஜம் தானும் எடுத்து குடத்திலேருந்து பால் சொரியுமா போலே தீர்த்தத்தை சொரியராப்புல நிற்கும். அதுக்கு நடுவில் தானே பெரிய பிராட்டியார் சேவை சாதிக்கிறார். அதுதான் இங்க சொல்றது. ஆக்னேயானி தளஸ்தாஸ்தே குல்குலச்ச புரண்டகா தமக சலிலச்சேதி சாதாக புஷ்ணந்துமே ஸ்ரீயம் குல்குலு புரண்டகன் தமகன் சலிலன் என்று 4 யானைகளின் பேரான். இந்த 4 யானைகளும் அப்படியே நாதத்தை எழுப்பிண்டே இருக்குமா. பிரபோதினி அதுகளுடைய நாதத்தாலே துயில் உணர்பவள் பெரிய விராட்டியார். ஹஸ்திநாத பிரபோதினி இந்த 4 பேரு சொன்னது யானையோட பேர். இந்த 4 யானைகளுமாக சேர்ந்து அப்பப்பொழுது ஒலி எழுப்ப நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.